ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे विशेषशून्यवादी भाष्यातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 3ஆம் ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் திதி என்னும் நங்கை மாலை பொழுதில் கழுவுற்றாள். இந்த அத்தியாயம் ரொம்ப அழகான பாடமெல்லாம் சொல்லி கொடுத்தது. கொஞ்ச நாளாவே இந்த அத்தியாயம் தான் படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் கடைசி 3 ஸ்லோகம் 49 முதல் 51 வரை 49, 50 and 51. இந்த அத்தியாயத்துல ரொம்ப அழகழகான பாடமெல்லாம் படிச்சிருக்கோம். ஒரு குடும்பஸ்தர் எப்படி நடந்துக்கணும், இல்லற தர்மம் என்ன, இல்லற தர்மத்துல குடும்பஸ்தர்கள் எப்படி நடந்துக்கணும், கணவர் மனைவியை எப்படி நடத்தணும், மனைவி கணவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அப்புறம் அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி அழகழகான பாடங்கள் இந்த அத்தியாயம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. இதை ரொம்ப அழகா நடைமுறையில பயிற்சி பண்ணணும். சரி, இந்த கடைசி 3 ஸ்லோகம் என்ன சொல்லுது? அலம்பட சீலதரோ குணாகரோ புருஷ்ட பார்த்தியா யதோ துக்கிதேஷு அபூத சத்ரு ஜகத லோகஹர்த்தா சந்தாகிக்கம் தாபம் இவோடு ராஜக. ஒழுக்கமிக்க நற்குணங்கள் அனைத்தின் உறைவிடமாக அவர் திகழ்வார். பிறர் மகிழ்ச்சியில்தான் மகிழ்ச்சி அடைவார். பிறர் துன்பத்தை கண்டு அவர் துன்புறுவார். அவருக்கு பகைவரே இருக்க போவதில்லை. கோடை கால சூரியன் மறைந்த பிறகு வரும் குளிர் நிலவை போல அவர் அனைத்து பிரபஞ்சங்களின் துக்கங்களையும் அழிப்பவராக விளங்குவார். கஷ்யப பிரஜாபதி, கஷ்யப மகரிஷி திதி கிட்ட அவளுக்கு அவங்களுக்கு பிறக்கூடிய பேர குழந்தையோடைய தெய்வீகமான குணத்தை வர்ணிக்கிறார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? முதல்ல கஷ்யபர் முக்காலத்தையும் அறியக்கூடியவர். இனி பிரகலாத் மகாராஜ் குழந்தையா பிறக்கல. திதியோடைய கருவுல இரண்யாக்ஷன், இரண்யகசிபு 2 ராட்சசர்கள் அசுரர்கள் கருவுல தோன்றி இருக்காங்க. அதனால திதி கவலையில இருந்தா. இப்ப தன் தவற உணர்ந்து அதற்காக வருந்துறா, அழறா. தன் கணவர்கிட்டையும் சிவபெருமாட்டையும் உமையாள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறா. இப்ப எப்போ திதி தன் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டாலோ, எப்போ தன் செய்த தவறுக்காக அவர் வருத்தப்பட்டாலோ அப்பவே தூய்மை அடைந்து விட்டாள். அப்ப கஷ்யபர் சொல்றாரு, உனக்கு 2 அசுர குழந்தைகள் பிறந்தாலும் உன்னுடைய பேர குழந்தை இந்த 3 உலகத்தாலும் புகழப்படக்கூடியவரா இருப்பார். பிரகலாத் மகாராஜனுடைய தெய்வீகமான குணங்களை கஷ்யபர் இங்க வர்ணிக்கிறார். இந்த பிரகலாத குழந்தை, அவங்களுடைய பேர குழந்தை எப்படி இருக்கும்? அப்ப திதியோடைய கான்சியஸ்னஸ் கண்டாமினேட்டடா இருந்த பொழுது அவள் கருவில் அசுர குழந்தைகள் தோன்றியது. திதியோடைய கான்சியஸ்னஸ் பியூரிஃபை ஆன பொழுது அவருடைய வம்சத்துல ஒரு அழகான தெய்வீகமான குழந்தை தோன்றும். அப்ப நம்ம உணர்வு அசுத்தமா இருக்கும்போது அந்த உணர்வுக்கு தகுந்த எண்ணங்களும் சிந்தனைகள் இருக்கும். அப்படி ஒரு குடும்பஸ்தருடைய உணர்வு அசுத்தமா இருக்கும் பொழுது அவங்க பெறக்கூடிய குழந்தைகளும் தேவையில்லாத சந்ததிகளா இருக்கும். வர்ணசங்கரா, அன்வான்ட் பாப்புலேஷன். அதே குடும்பஸ்தர் ஒருவர் கிருஷ்ண உணர்வை தீவிரமா பயிற்சி பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு பிறக்கிற குழந்தை ஒரு ஆச்சாரியனா பிறக்க வாய்ப்பு. நாளைக்கு பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு முந்தைய ஸ்லோகங்கள், இந்த ஸ்லோகங்கள்ல பிரகலாத் மகாராஜுடைய தெய்வீகமான குணங்களை கஷ்யபர் புகழ்றார். ஒழுக்கமிக்க நற்குணங்கள் அனைத்தின் உறைவிடமாக அவர் திகழ்வார். அது நிறைய லிஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டார்.
ஒழுக்கமிக்க நற்குணங்கள் என்னென்னது? காமத்துல பயப்படாம இருக்கிறது, கோவப்படாம இருக்கிறது, பயப்படாம இருக்கிறது, பேராசை இல்லாம இருக்கிறது, அறியாமையிலிருந்து விலகி இருப்பது, மற்றவங்களை மதிக்க கற்றுக்குவது, இது மாதிரி நிறைய தெய்வீகமான குணங்கள் இருக்கு. அமைதி, பொறுமை, எளிமை, பணிவு, சகிப்புத்தன்மை, புலனடக்கம், சுய கட்டுப்பாடு, வயதில் பெரியவங்களை மதிக்கிறது, வயதுல சிறியவங்களுக்கு அன்பா வழிகாட்டுவது, தன் சம வயதுள்ளவங்கிட்ட நட்பாக பழகுவது, இந்த மாதிரி நிறைய தெய்வீகமான குணங்களை அடிக்கிட்டே போலாம். அதனால இங்க அடுத்தடுத்து ஸ்லோகம் அதிகமாயிடுன்னு கஷ்யபர் என்ன பண்ணிட்டாரு, ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, அனைத்து தெய்வீகமான குணத்தின் இருப்பிடம் பிரகலாத் மகாராஜ். குணாகரோ குண ஆகர, எல்லா தெய்வீகமான குணத்தின் உறைவிடமா இருக்கு. அவர் எப்படி இருக்காரு? மத்தவங்க சந்தோஷமாக பார்த்தா அவருக்கு சந்தோஷமா இருக்கு, மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவருக்கு சந்தோஷமா இருக்கு. நமக்கு எப்படி இருக்கும்? மத்தவங்க சந்தோஷப்படுறாங்களே மற்றவங்க சந்தோஷப்படுறாங்களே, என்னால சந்தோஷப்பட முடியலையே. அவங்களுக்கு நேரம் பாருங்க. சிலப்ப சொந்தக்காரங்களா சொல்லுவாங்க, உனக்கு நேரம், வீடு கட்டிட்ட, காரு வாங்கிட்ட, பசங்களை எல்லாம் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சிட்ட, சம்பாதிக்கிற, உனக்கு என்ன எங்களை மாதிரியா? இது எதோட வெளிப்பாடு? உள்ள இருக்கிற பொறாமையோட வெளிப்பாடு. இதுதான் அசுர குணம். கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க வீடு கட்டி. அப்ப எல்லாரும் இன்வைட் பண்ணுவாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, பாருங்க எங்க கிச்சன் எப்படி கட்டியிருக்கோம், ஹால் எப்படி கட்டியிருக்கோம், பெட்ரூம் எப்படி இருக்கு, மேல சும்மா வீட்டை போய் சுத்தி பாருங்க. வெளியில சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா கட்டியிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு. உள்ளுக்குள்ள இவளுக்கெல்லாம் நேரம் பாரு, கார் என்ன, பேர் என்ன, ஊர் என்ன, வீடு என்ன அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள பொறாமப்படுவாங்க. ஆனா பிரகலாத் மகாராஜா போன்றவங்க மற்றவங்க சந்தோஷத்தை தன் சந்தோஷமா நினைப்பாங்க, மற்றவங்க துக்கத்தை தன் துக்கமா நினைப்பாங்க. வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாபதி. வைஷ்ணவா மீன்ஸ் பரதுக்க துக்கி. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா இவர் கஷ்டமா இருக்கும், ஐயோ கஷ்டப்படுறாங்களே, அதுதான் வைஷ்ணவா. பிரகலாத் மகாராஜுடைய கேரக்டர் என்னது? இது வைஷ்ணவருக்கான தெய்வீகமான குணத்துல ஒண்ணு. மத்தவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போது இவர் சந்தோஷமா இருக்கு, மத்தவங்க துன்பப்படுறத பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்புறம் அவருக்கு பகைவரே இருக்க போவதில்லை. பிரகலாதருக்கு எதிரியே கிடையாது. பிரகலாதர் இரண்யகசிபு எதிரியா நினைக்கல, இரண்யகசிபு தான் பிரகலாதர் எதிரியா நினைச்சிட்டு இருந்தார். அப்ப பிரச்சனை பிரகலாதர்கிட்ட இல்ல. பிரகலாத அஜாத சத்ரு. அஜாத சத்ருனா எதிரியே இல்லாதவர். அவர் யாரும் எதிரியா நினைக்கல, அவரையும் யாரும் எதிரியா நினைக்கல. பிரகலாத மகாராஜா யாரும் எதிரியா நினைக்கல, பிரகலாத மகாராஜாவும் யாரும் எதிரியா நினைக்கல. காரணம், அவருக்கு இந்த மாதிரி தெய்வீகமான குணங்கள். இவர் பிடித்தவர், இவர் பிடிக்காதவர், அவர் வேண்டியவர், இவர் வேண்டாதவர். ஒரு தடவை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவங்க பக்கமே நான் போக மாட்டேன். அதுதான் என்னது, சிலருக்கு இந்த மாதிரி கேரக்டர் இருக்கு. சிலருக்கு எந்த மாதிரி குணம் என்னன்னா, ஒரு தடவை பிடிக்கலன்னு சொன்னா அவங்கள பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவங்க முகத்துல முழிக்க மாட்டேன், அவங்க இருக்கிற இடத்துக்கு போக மாட்டேன். நம்ம வீட்டுல கூட சொல்லுவாங்க, உங்க சித்தப்பா வீட்டுக்கு போகாதீங்க, அவங்க சரியில்லை, அவனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அந்த பகைமையை குழந்தைகள்கிட்ட சொல்லி விட்டுரும். பெற்றோர்களுக்கு இருக்கிற குணங்கள் தான் குழந்தைகள்கிட்ட இருக்கு. பெற்றோர்களுக்கு அவங்க பெரியவங்களுக்கு சண்டை போட்டுக்குவாங்க. இப்ப பெரியவங்க சித்தப்பா பெரியப்பா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனா குழந்தைகிட்ட என்ன சொல்லி வச்சிடுறாங்க, நீ அங்க போக கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவங்க சரியில்லை. அப்ப இந்த குழந்தைகளுடைய மனதிலேயே என்ன ஆயிரும், அந்த குணம் வளர ஆரம்பிச்சு. அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் அப்படிதான் இருக்கு. ஓ, அவர் பெரியப்பா பையன், அவர்கிட்ட பேசக்கூடாது. ஆனா அந்த குழந்தைகளுக்கு பேசலாங்கிற என்ன இருக்கும், பழகலான்னு என்ன இருக்கும், ஆனா பெரியவங்க கிட்ட பேசிட்டாங்க. ரீசெண்டா கூட ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். ப்ரோக்ராம் என்ன நடந்ததுன்னா, 2 மாதாஜிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இது உண்மை நடந்தது ரீசெண்டா மலேசியால.
2 மாதத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. பார்த்தா அவங்க குழந்தைகள் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. சென்டருக்கு வர்றாங்க, நான் பேசிக்க மாட்டேங்க. அம்மாக்கள் சண்டை போட்டுட்டாங்க. சண்டைன்னா ஒண்ணு அடி மயிர் பிடி சண்டை, அடிப்பிடி சண்டையெல்லாம் இல்ல. ஏதோ கருத்து வேறுபாடு. இவங்க சர்வீஸ் பண்ணது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. சண்டைனா அந்த குழாய் அடியில பைப் அடியில குடத்து சண்டை, அந்த மாதிரி சண்டை இல்ல. சண்டை மீன்ஸ் இங்க அந்த கருத்து வேறுபாடு, ஏதோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஆர் ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆயிட்டாங்க. இவங்க ஏதோ சொல்ல அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க, அவங்க ஏதோ இவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க, ஏதோ மனசுக்குள்ள வந்து வருத்தம். இப்ப என்ன ஆச்சு, 2 மாதாஜிகளுக்குள்ள மனசுக்குள்ள வருத்தம் ஏற்பட்டது. அவருடைய தாக்கம் எப்படி இருக்கு, அவங்க பிள்ளைகள் கூட பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஆனா பேசிக்கிறது. ஏன்னா இவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல, 2 பேரும் விலகிட்டாங்க. ஒரே ஒரே டெம்பிளுக்கு வராங்க, சர்வீஸ் பண்றாங்க. அப்ப பாருங்க வந்து இந்த பொய் அகங்காரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பொய் அகங்காரம், அப்புறம் வந்து பகைமை பாராட்டுவது, பகைமை உணர்வு. இந்த பகைமை உணர்வும் பொய் அகங்காரம், பொறாமை, இந்த மாதிரி குணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு கிருஷ்ண உணர்வுங்கிறது கிருஷ்ணாட்ட திரும்பி போறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி குணங்கள் எப்படி நீங்க கோலோ உந்தாரணத்துல எக்ஸிபிட் பண்ண முடியும்? கோலோ உந்தாரணத்துல இந்த குணங்களை வச்சு நீங்க கோலோ உந்தாரணத்துல என்ன பண்ண போறீங்க? எப்படி கிருஷ்ணர் கிட்ட நெருங்கும்? கிருஷ்ணான்னு சொன்னா சமஸ்த குணகணஸ்தம், எல்லா தெய்வீகமான குணத்தின் இருப்பிடம் பகவான். கிருஷ்ணா வந்து எல்லா தெய்வீகமான குணத்தின் இருப்பிடம். கோலோக விருந்தாவனத்துல பகவானுக்கு சேவை பண்றவங்க எல்லாம் தெய்வீகமான குணத்தின் இருப்பிடம். அப்ப கோலோக விருந்தாவனம் யாருக்கான இருப்பிடம்? தெய்வீகமான குணம் உள்ளவங்களுக்கான இருப்பிடம். அசுர குணம் வச்சு நாங்க போக முடியாது. கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகணும்னா கிருஷ்ணா தெய்வீகமானவர், அனைத்து தெய்வீகமான குணத்தின் இருப்பிடம். கிருஷ்ணாவது பக்தர்கள், கோலோக விருந்தாவனத்தில் இருக்கிற கோபர்கள், கோபிகள், இவங்கெல்லாம் தெய்வீகமான குணத்தின் இருப்பிடம். வைகுந்த லோகத்தில் இருக்கிற எல்லா வைகுந்த வாசிகளும் தெய்வீகமான குணத்தின் இருப்பிடம். வைகுந்தம்னாலே தெய்வீகமானது. அப்ப அந்த வைகுண்டத்திலேயோ கோலோக விருந்தாவனத்திலேயோ நுழையணும்னு சொன்னா இந்த மாதிரி குணத்தை வச்சு எப்படி போக முடியும்? ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் 16 மாதம் ஜெபம் பண்றேன், 4 விதிமுறை கடைபிடிக்கிறேன், தீட்சை வாங்கிட்டேன், நான் ஏகாதசி விரதம் இருக்கேன், நான் போயிருவேன். ஆமா போவோம், சந்தேகமே இல்லை, போவோம். ஆனா எப்ப போவோம்? எப்ப போவோம்? இதெல்லாம் போகணும். ஜெகநாத் சுவாமி, இந்த குணங்கள்லாம் போகணும். பகைமை பாராட்டுவது, மனசுக்குள்ள தேசம், அந்த 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 மென்டாலிட்டி இருக்கவே கூடாது. அதுல ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது என்னால மாத்திக்க முடியாது. அப்படி பார்த்தா நிறைய விஷயம் நம்ம லைஃப்ல மாத்திருக்கு. இஸ்கான் வரதுக்கு முன்னாடி சிலர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க, பார்த்து முடிச்சது. ரைட். சிலர் வந்து வேற வேற தவறான செயலில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க, விட்டுருக்கோம். அப்போ கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கும் போது, நான் வந்து கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கும் போது எதெல்லாம் கிருஷ்ண உணர்வுக்கு சாதகம் இல்லையோ அதெல்லாம் விட்டுருக்கேன். சிலர் வெங்காயம் சாப்பிட்டுருப்பாங்க, பூண்டு சாப்பிட்டுருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு அதெல்லாம் விட்டாங்க. சிலர் டிவி சினிமாலாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அதை விட்டாங்க. சிலர் இன்னும் நிறைய தவறுகளை செஞ்சுட்டு இருந்துக்கலாம், அதெல்லாம் விட்டாங்க. அப்போ இதுல எல்லாம் மாற்றம் ஏற்படும் போது ஏன் குணத்துல மாற்றம் ஏற்படாது? அப்ப அதற்கான முயற்சி நம்ம செய்யலைங்கிறதா பிரச்சனை. இந்த பாயிண்ட் என்னன்னா, கவனிக்க வேண்டிய விஷயம், என் குணங்களை மாற்றிக்கொள்ள நான் முயற்சி பண்றேன். எக்ஸ்டர்னலா நான் சேஞ்ச் ஆயிட்டேன், வெளிப்புற தோற்றத்துல நான் மாறி இருக்கேன். வெளிப்புற தோற்றத்துல எப்படி மாறி இருக்கேன்? என் உணவு பழக்க வழக்கத்தை மாத்திக்கிட்டேன், என்னுடைய ஆடை பழக்க வழக்கத்தை மாத்திக்கிட்டேன், என்னுடைய வாழ்வியல் முறையை கூட நான் மாத்திக்கிட்டு வைஷ்ணவ முறைப்படி வாழ கத்துக்கிட்டேன். இஸ்கான்ல வந்தவங்க எல்லாருமே பிறவியில வைஷ்ணவர் கிடையாது. ஆனா பிரபுபாடைய கருணையால திலக் போட்டுக்கிறோம், கட்டிமாலை போட்டுக்கிறோம், வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்றோம். ரைட். அப்ப எக்ஸ்டர்னலா நிறைய சேஞ்சஸ் இருக்கு, பட் இன்டர்னல் சேஞ்ச் இருக்க போச்சு. வெளிப்புற தோற்றத்துல நம்ம மாறி இருக்கோம், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. வெளிப்புற தோற்றத்துல மாறி இருக்கும். இப்போ இஸ்கான் கௌடி பிரம்ம மாத்து கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம், இதுக்கும் வெளியில நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்கு இல்லையா? நிறைய சோமனி ஆசிரமாஸ் எல்லாம் இருக்கு, நிறைய சாமிஜி இருக்காங்க.
அங்க இருக்கிறவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இப்ப வெளியில நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்கு. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. திலக் போட்டுக்கிறதோ, கண்டி மாலை போட்டுக்கிறதோ, இந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் சேஞ்ச் எதுவும் இல்ல. அவங்க வந்து எக்ஸ்டர்னலா அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல இன்டர்னலி நல்ல டிசிப்ளினா இருக்காங்க. அது என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அவர் ஏதோ வேற ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா இஸ்கான் டிவோட்டி தான், அங்க வேலைக்காக போறாரு. ஏதோ வேலை செய்யறாருங்க. அவர் சொல்றாரு அங்க எவ்வளவு டிசிப்ளினா இருக்காங்க, அந்த சாமிஜி சொன்னா எவ்வளவு சீரியஸா எடுத்து அந்த வேலையை செய்யறாங்க, எப்படி டெடிகேட்டடா இருக்காங்க, எப்படி சர்வீஸ் பண்றது இதெல்லாம் சொல்றாரு. ஸ்ரீ பிரபு அவர் என்ன சொல்றாருன்னா, தத்துவ ரீதியா அவங்களுக்கு நமக்கு மலை மாறி வித்தியாசம். தத்துவ ரீதியா தத்துவ ரீதியா அந்த சாதாரண சாமிஜியோட ஆசிரமத்துக்கும் நம்முடைய சொசைட்டிக்கும் நம்முடைய வைஷ்ணவ சமுதாயத்துக்கும் மலை போல வித்தியாசம் இருக்கு. நம்ம கிட்ட சாஸ்திரம் இருக்கு, ஆச்சாரியர் இருக்காங்க, அப்புறம் கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ரோப்பாடு புத்தகங்கள் இருக்கு, வழிகாட்டுறது குருமார்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்கு. நல்ல ஒரு கட்டமைப்பு இருக்கு. அங்க வந்து இந்த மாதிரி பேசிக்கா எதுவுமே கிடையாது. சாஸ்திரத்தை பின்பற்றுவதோ இல்ல பரம்பராவோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட சமுதாயம் இல்லை. ஆனா சில விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து கட்டுக்கோப்பா இருக்காங்க. நம்மகிட்ட இல்லைன்னு சொல்ல வரல, நம்மகிட்ட நிறைய சிஸ்டம் இருக்கு. பட் நம்ம பிராக்டிஸ் பண்றோமான்னு தான் கேள்வி. நம்ம பயிற்சி பண்றோமா? அப்ப எந்த விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுறோம்? இந்த குணத்தின் அடிப்படையில் வரும்போது கோட்டை விட்டுறோம். கருத்து வேறுபாடா இருக்குல்ல, பக்தருக்குள்ளதான் கருத்து வேறுபாடு. அப்ப பக்தரா இருக்கும்போது ஏன் கருத்து வேறுபாடு வருது? அப்ப கருத்து வேறுபாடு வரலாம், வரும். பக்தர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். அதை வந்து பகைமையை பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கூடாது. பகைமையை ஆக்குற அளவுக்கோ இல்ல வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடுச்சுன்னா தான் ப்ராப்ளம். அந்த ஒரு குணம் வந்து ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் படிக்கிறது பாகவதம் திரும்ப திரும்ப. பிரகலாத சரித்திரம், ஏன் பிரகலாத சரித்திரம் திரும்ப திரும்ப பாருங்க. பிரகலாதுடைய சரித்திரம் 7ஆம் ஸ்கந்தத்துல வருது. ஆனா 3ஆம் ஸ்கந்தத்துல கஷ்யபர் அவருடைய குணத்தை போடுறாரு. எப்படி? பிரகலாத சரித்திரம் 7ஆம் ஸ்கந்தத்துல வருது. ஆனா கஷ்யபருக்கு, ஹரே கிருஷ்ணா, பிரகலாத சரித்திரம் 7ஆம் ஸ்கந்தத்துல வருது. ஆனா இங்க 3ஆம் ஸ்கந்தத்துல கஷ்யபர் போடுற. அப்படின்னா எவ்வளவு முக்கியமான கேரக்டர் பிரகலாதர். அதாவது பிரகலாதரை பின்பற்றணும்னு சொல்ற. மகாஜனோ எனக்கு சபந்தா, மகாஜனங்களை அடிச்சு விட்டே பின்பற்ற. அதனால இந்த பகைமை பாராட்டுவது, துவேஷம் கொள்வது, இது நான் மாத்திக்க முடியாதனால அதெல்லாம் மாறாது அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம். நமக்கு நாமளே ஒரு பவுண்டரி வச்சுக்கிட்டு ஒரு வளையம் போட்டுட்டு வட்டம் போட்டு அதுக்கு வெளியில வராம இருக்கும். எவ்வளவோ தீய குணங்கள்லாம் மாறி இருக்கு இல்லையா? இஸ்கான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எல்லாமோ வாழ்ந்திருக்கோம். அதுல எல்லாம் மாற்றம் வந்த பொழுது ஏன் என் குணத்துல மாற்றம் வராது? அப்ப ஏன் வரல? அதற்கான முயற்சியை நான் எடுக்கல. ஓகே, சோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, நம்ம வந்து மெஷர் பண்ணணும். கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு நாமளே பரிச்சை வைக்கணும். வேற யாரும் நமக்கு பரிச்சை வைக்க வேண்டாம், நமக்கு நாமளே பரிச்சை வச்சுக்கலாம். நான் வந்து இஸ்கான் வந்து வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன குணம் என்கிட்ட இருந்தது, நான் எப்படி நடந்துகிட்டேன் மத்தவங்க கிட்ட. சரி, இஸ்கான் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பத்துல எப்படி நடந்துகிட்டேன், அப்புறம் சில வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நடந்துகிட்டேன், இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நானே எனக்கு மார்க் போடலாம். வேற யாரு கூப்பிட்டு நல்ல ஒரு பெரிய சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்து பிரபு உங்களை மாதிரி ஒரு தூய பக்தர்லாம் இருக்க முடியாதுன்னு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். பக்தே பரேஷானுபாவ பிரக்தி அந்நியத்ரச்ச. பக்தி பரேஷானுபாவம். நம்ம பக்திய நாம பரிச்சை பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்க பக்தி தான் பரிச்சை பண்றோம். அவர் அப்படி இருக்கிறாரு, அந்த பக்தர் அப்படி பண்றாரு, இவர் அங்க போறாரு, அவர் இங்க வர்றாரு, அவரே அப்படி நடந்துக்கிறார், இவரே இப்படி நடந்துக்கிறார். நம்ம அடுத்தவங்க பக்தியை தான் பரிச்சை பண்ண பாக்குறோமே தவிர நம்மளுடைய பக்தியை பரிச்சை பண்றோமானா கிடையாது. நம்ம பக்தி என்னைக்கா பரிச்சை பண்ணி பேசியிருக்கிறோமா? பேசவே மாட்டோம். அடுத்தவங்களை வந்து பரிச்சை பண்ணி பேசுவோம்.
இது ஒரு ஆபத்தான குணம். சோ ஃபர்ஸ்ட் பரீட்சை நான் எனக்கு வைக்கணும். எனக்கு நான் பரீட்சை வச்சுட்டு அதுல நான் பாஸ் ஆகும். மத்தவங்களுக்கு பரீட்சை வச்சுட்டே இருக்க கூடாது. மத்தவங்க பக்தியை நான் பரீட்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மத்தவங்களை ஜட்ஜ்மெண்ட் மென்டாலிட்டி இஸ் வெரி டேஞ்சர். ஜட்ஜ்மெண்ட் மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, ஜட்ஜ் பண்றது. இந்த பக்தர் எப்படி இருக்கார், அவரே அப்படி இருக்கார், இவர் இப்படிதான் இருப்பாரா, அவரை பார்த்தோன்னே அப்படி ஸ்கேன் பண்றது. அந்த ஜட்ஜ்மெண்ட் மென்டாலிட்டி கூடவே கூட அவரும் ஓகே, அவர் வைஷ்ணவர் சேவை பண்ணிட்டு இருக்கார், குரு இருக்காரு அவருக்கு, அவர் பகவானும் குரு அவருக்கு நல்ல சேவை கொடுப்பாங்க. சம்டைம் சில நேரங்களில் சில பக்தர்கிட்ட சில விஷயங்கள் குறைபாடுகள் இருக்கலாம். அதை ஜட்ஜ் பண்ணிட்டு நான் அதை பெருசாக்கி இல்ல அதை பூதாகாரமாக்கி அதை பேசிக்கிட்டு அதனால என்னுடைய கிருஷ்ண பக்திக்கு முன்னேற்றமான்னு கேட்டா இல்லை. இப்ப நானும் தீனதால் பிரபு இருக்கோம். நானும் தீனதால் பிரபு 2 பேரும் உட்காந்துட்டு அனந்தமூர்த்தி பிரபுடைய இதை பத்தி பேசுவோம், அவர் கேரக்டர் பத்தி. அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் அதை பண்ணார், இதை பண்ணார். அதனால சொன்ன எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, கேட்ட அவருக்கு ஏதாவது நன்மை இருக்கா? 2 பேருக்குமே பிரயோஜனம் இல்லை. மாறாக 2 பேருக்கும் கிருஷ்ண பக்தியில வீணா போகணும், நேரம் வீணானதான் மிச்சம். அப்புறம் பேசி பேசி அபராதம் பண்ணதான் மிச்சம். அதுக்கு என்ன பண்ணலாம்? நேரம் அவர்கிட்டயே போய், பிரபு நீங்க ரொம்ப நல்ல பக்தர், முதல்ல ஃபர்ஸ்ட் புகழணும். நீங்க ரொம்ப நல்ல பக்தர் பிரபு, நீங்க நல்லா சேவை பண்ணீங்க, நீங்க நல்லா வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணீங்க எல்லாம் சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்ல பக்தரா இருப்பீங்க, இன்னும் சூப்பரா இருக்கு. அந்த ஒண்ணு மட்டும் தான் உங்ககிட்ட ஒரு சின்ன உங்க ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு தடையா இருக்கு அப்படின்னு ரொம்ப அவர் மனசு புண்படாத மாதிரி. அதுதான் உண்மையை ஹெல்ப் பண்றது. ஒரு பக்தருக்கு உண்மையான உதவி செய்யறதுன்னு என்னன்னா, அவங்ககிட்டயே போய் அவங்ககிட்ட அன்பா உட்கார வச்சு, நீங்க நல்ல பக்தர் தான், நல்ல சேவை பண்றீங்க, எல்லா விஷயம் நீங்க நல்ல புத்தக விநியோகம் பண்ணீங்க, அப்புறம் கீர்த்தனை நல்லா பண்ணீங்க, அப்புறம் பகவானுக்கு சேவை பண்றீங்க, உங்க வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிருக்கீங்க அப்படிலாம் சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரபு அப்படிலாம் ஒண்ணு இல்லை பிரபு, நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் பிரபு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியா இருக்கு பிரபு, ஆனா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரபு? இந்த மாதிரி நீங்க இப்படி செய்யக்கூடாது. அது உங்களுடைய எல்லா தெய்வீகமான கொடுத்து ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருக்கு. சுவரு நல்லா ஒயிட்டா இருக்கு, ஒரு சின்ன கருப்பு இன்னும் கல்லு புள்ளியா தெரியுது இல்லையா? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இன்ச் பை இன்ச்சா பாக்குறோம் எங்க மிஸ்டேக் நடக்குது இல்லையா? எந்த இடத்துல தப்பு வரக்கூடாது, இந்த பில்லர் கரெக்டா வருதா, அதுல இந்த காங்கிரீட் கரெக்டா போட்டிருக்காங்களா, கம்பி தெரியுதா, இந்த மிக்சிங் கரெக்டா இருக்கா, இவ்வளவு பாக்குறோம். அப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இவ்வளவு பாக்குறோம்னா நம்ம டிவோஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளவு பாக்குறோம். இத ஒரு கட்டடத்தை கட்டுமானம் பண்ணிக்கு அந்த கட்டடத்தை கட்டி கொண்டு வர்றதுக்கே இவ்வளவு விஷயம் நம்ம இன்ச்சு பை இன்ச்சா பாக்குறோம்னு சொன்னா, என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு போய் நான் எவ்வளவு இன்ச்சு பை இன்ச்சா என்ன நான் வாட்ச் பண்ணணும். நான் பக்திங்கிற கட்டமைப்பு செஞ்சு அந்த பக்தியில நான் உயர்ந்த நிலைக்கு போகணும், பக்தியில உன்னதமான நிலை அடையணும்னா அப்ப என்ன எப்படி நான் இன்ச் பை இன்ச்சா நான் என்ன செதுக்கணும். யோசிச்சு பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கண்ணு முன்னாடி நடக்குது, எப்படி எல்லாம் பாக்குறோம். எங்க தப்பு நடந்துடக்கூடாது, தப்பு நடந்தா திரும்பி அந்த வேலையை அதை உடைக்கணும், அதை இடிச்சு உடைச்சு கட்டணும், திரும்பி இடிச்சு அதுக்கு செலவாகும், இது பண்ண செலவு வீணா போகும். இப்போ ஒரு இடத்துல ஒரு செவரு கட்டிட்டு இருந்தாங்க, அப்புறம் சொன்ன இந்த செவரு ஏன் இங்க கட்டினீங்க, அது இங்க செவரு வரக்கூடாது, ஒரு ஜன்னல் வரணும், அப்போ உடைக்கணும். அப்ப என்ன ஆச்சு, செலவு பண்ண காசு வேஸ்ட், இப்ப திரும்ப அது செலவு. அப்ப அதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு கட்டடத்தை கட்டுமான பணியில அங்க நின்று அங்க தவறு நடக்கூடாது, அங்க குற்றம் நடந்துடக்கூடாது, அங்க பகவானுடைய பணம் விரயமாயிடக்கூடாது, திரும்ப எக்ஸ்ட்ரா செலவு பண்ணக்கூடாது, எல்லாம் இன்ச் பை இன்ச்சா அப்படி கண்ணுல விளக்கன்னு ஊத்திட்டு பாக்குறோம். அந்த மாதிரிதான் நம்ம பக்தி நம்ம பரிச்சை பண்ணணும். நான் இந்த பிரிவுல கிருஷ்ணாட்ட போகணும் அப்படின்னா, இந்த பிரிவில் நான் கிருஷ்ணாட்ட போகணும்னா என்னுடைய குணங்களை நான் எப்படி கட்டமைச்சு கொண்டு வர்றேன், எனக்கு எந்த மாதிரி குணங்கள் என்கிட்ட இருக்கு. மெட்டீரியல் எடுக்கும்போது மட்டும் பாக்குறோம் இல்லையா, ஒரு பொருள் எடுக்கிறோம், கட்டட வேலைக்கு ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், இந்த கம்பி தரமான கம்பியா, இந்த சிமெண்ட் தரமான சிமெண்டா, இந்த ஜல்லி எல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்கா, வேலை செய்யற ஆள் நல்ல கரெக்டா வேலை எல்லாமே பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த சேவை செய்யும் போது நான் இதுல கவனமா செய்யறேனா, கிருஷ்ண உணர்வோட செய்யறேனா, எந்த பக்தரையும் நான் துன்புறுத்தாம பண்றேனா, எந்த பக்தரையும் மனது நோகடிக்காம நான் பண்றேனா,
அங்க கட்டமைப்பு, அந்த கட்டடம் ஒரு கட்டமைப்பு வர்றதுக்கு எவ்வளவு கவனமா பாத்துக்கிறோம். அந்த மாதிரி இந்த கிருஷ்ண உணர்வுல நான் பகவான்கிட்ட திரும்ப போகணும், இல்ல பக்தியில உயர்ந்த நிலை அடையணும்னு சொன்னா அப்ப என்ன நான் எவ்வளவு கட்டமைச்சு கொண்டு வர வேண்டியது. என்னுடைய கேரக்டர், என் குணங்கள். கம்பி சரியில்லைங்க, அதை ரிஜெக்ட் பண்ணுங்க, வேணாங்க, இந்த கம்பி வேண்டாம், இந்த குவாலிட்டி சரியில்லை, வேற கொண்டு வாங்க, 10 ரூபா அதிகமானாலும் பரவாயில்ல. என்ன செங்கல் கொடுத்துருக்கீங்க, நாங்க உடைச்சு பார்த்தோம், ரெண்டா உடையுது, தட்டி 2 செங்கல் வச்சு தட்டினா இப்படி தட்டினா ரெண்டா உடையுது, இந்த செங்கல் குவாலிட்டி இல்லைங்க, வேற கொடுங்க, வேற செங்கல் கொடுங்க, சொல்றமா இல்லையா? அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் நான் சேவை பண்ணும்போது நான் ஏன் இந்த மாதிரி குணத்தோட சேவை பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சேவை எப்படி கிருஷ்ணா ஏத்துக்குவாரு? நான் டிவோட்டி தான், ஆனா அந்த பக்தர் மேல கோவப்படுறேன், இந்த பக்தர் மேல பொறாமப்படுறேன், அவர்கிட்ட துவேஷம் இருக்கு, நான் இவரை வெறுக்கிறேன், நான் அவரை வெறுக்கிறேன்னு சொன்னா எப்படி என்னுடைய சேவை கிருஷ்ணா ஏத்துக்குவாரு? எப்படி ஏத்துக்குவாரு? அதனாலதான் பிரகலாத் மகாராஜ் ஏன் கிருஷ்ணா ஏத்துக்கிட்டாரு? ஏன் பிரகலாத் மகாராஜ் முன்னாடி கிருஷ்ணா தரிசனம் கொடுக்கிறாரு? ஏன் பிரகலாதர் கிருஷ்ணருக்கு பிரியமானவரா இருக்காரு? அவர்கிட்ட இந்த குணம் கிடையாது, துவேஷம் கிடையாது, யாருமே துவேஷம் கிடையாது, யார் மேலேயும் துவேஷம் கிடையாது. ஆமா. சோ இங்க அதான் முக்கியமான பாயிண்ட். அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு பகைவர் யாரும் பகைமை பாராட்டுவதே இல்லை. பிரகலாத் மகாராஜ் எப்படி இருக்காராம்? கோடை கால சூரியன் மறைந்த பிறகு வரும் குளிர்ந்த நிலவை போல அவர் அனைத்து பிரபஞ்சங்களின் துன்பங்களையும் அழிப்பவராக விளங்குகிறார். எப்படி? சில வெயில் காலத்துல இருக்கு, இப்ப நம்மள வெயில் காலத்துல இருந்தோம், எப்படா வெயில் போகும்னு காத்துட்டு இருந்தோம். அப்புறம் வசந்த காலம் மாறின உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி துன்பத்துல இருக்கக்கூடிய மக்கள் பிரகலாதரை பார்த்தாங்கன்னா சந்தோஷமாயிடுவாங்க. பிரகலாதர் இருக்கிற இடத்துல துன்பமே கிடையாது. சோ ஆஸ்பீஷியஸ். ஏன் ஏன் பிரகலாதர் ரொம்ப மங்களமானவர்? ஏன் பிரகலாதர் இருக்கிற இடத்துல துன்பமே கிடையாது? அவர் இதயத்துல எப்பவும் கிருஷ்ணாவே நினைச்சுட்டு இருக்கார். அதனால அவர் கிருஷ்ணரை லயத்துட்டார். அதனால அவர் எங்க போனாலும் ஆஸ்பீஷியஸ். இப்ப பொருளோட ப்ராப்பா என்ன சொல்ற, பிரகலாத் மகாராஜ்கிட்ட கெட்ட பழக்கம்னு ஒண்ணு கிடையாது. குழந்தை பருவத்திலிருந்து அவர் நற்குணங்களின் உறைவிடமாக திகழ்ந்தார். அந்த குணங்கள் எல்லாம் விலக்கி கொண்டிருப்பதற்கு பதிலாக இங்க எல்லா நற்குணமும் உடையவர் என்று ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. இதுதான் தூய பக்தரோட அடையாளம். தூய பக்தருடைய அடையாளம்னா என்னது? அவர்கிட்ட தெய்வீகமான குணம் தான் இருக்கு. இந்த இடத்துக்கு தான் நம்ம உயரணும். சரி, ஒருத்தருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு லைஃப்ல. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும். நீங்க குழந்தைகள்ட்ட கேட்டீங்க நீங்க என்ன ஆகணும்? ஒரு குழந்தை சொல்லும் நான் ஒரு கிளாஸ்ல கேட்டேன், ஒரு குழந்தை சொல்லும் நான் கலெக்டர் ஆகணும்னு சொன்னா, ஒரு குழந்தை நான் ஆர்மி ஆபீசர் ஆகணும், ஒரு குழந்தை நான் சயின்டிஸ்ட் ஆகணும். அப்போ இதுதான் அவங்களோட எம்பிஷன். அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய லட்சியம் என்னன்னா, நான் படிச்சு முடிச்சு நான் சயின்டிஸ்ட் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் போலீஸ் ஆபீசர் ஆகணும். சில சினிமா ஆக்டர் ஆகணும் கூட சொன்னார். ஒருத்தர் நான் சினிமா ஆக்டர் ஆகணும், நான் டைரக்டர் ஆகணும், ஒருத்தர் சொன்னா நான் பொலிட்டீஷியன் ஆகணும். சோ அப்படின்னா ஓகே, நான் சொன்ன நல்ல விஷயம் தான். அப்ப அதுக்காக நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? நல்லா படிப்போம், நல்லா படிச்சு அந்த ஃபீல்டு இல்லாங்க நல்லா. அப்போ நான் ஒரு கலெக்டர் ஆகிறதுக்கோ டாக்டர் ஆகிறதுக்கோ அந்த ஃபீல்டுல நான் என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணணும். அதுக்காக நான் கடுமையா முயற்சி பண்ணணும். அதுக்கான பயிற்சி கடுமையா எடுக்கணும். அதுக்கான பரீட்சையில் நான் பாஸ் ஆகணும். அதே மாதிரிதான் என்னுடைய குறிக்கோள் தூய பக்தனாகும். நம்ம எல்லாருடைய ஒரே குறிக்கோள் என்ன? தூய பக்தர் ஆகணும். இப்ப நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற பக்தர், நேத்து கூட பேசிட்டு இருந்தோம், பிராக்டிசிங் டிவோட்டி, பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற பக்தர். இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற பக்தர் தூய பக்தர் ஆகணும். அதான் நம்ம கோல். நம்முடைய கோல் நம்ம பியூர் டிவோட்டி ஆகும். அப்படின்னா அதற்கான முயற்சி என்ன? அதற்கு நான் என்ன முயற்சி எடுக்கிறேன்? இல்ல என்னுடைய குணங்கள்லாம் நான் மாத்திக்க மாட்டேன், நான் தூய பக்தர் ஆகணும். எப்படி ஆக முடியும்? முடியாது. அப்ப நான் தூய பக்தர் ஆகணும்னா நான் தூய பக்தருடைய தெய்வீகமான குணங்களை பத்தி கேட்கணும், அந்த தூய பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், தூய பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குணங்களை நான் வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க ரொம்ப அழகா சொல்றாங்க,
ஒரு தூய பக்தரிடம் இருக்க வேண்டிய முக்கியமான குணம் அவர் லம்பட, அதாவது கட்டுப்பாடற்ற இனத்தின் துயர்களை துடைப்பதில் எப்பொழுதும் ஆர்வமுடையவராக இருக்கிறார். என்பது ஒருவது கொடுமையான துன்பம் என்னவென்றால் ஒருவது கொடுமையான துன்பம் என்னவென்றால் கிருஷ்ணரை பற்றி நினைவின்மையே ஆகும். இதுதான் வைஷ்ணவா பார்த்துக்குது. ஒரு வைஷ்ணவர் எப்படி பாக்குறாரு, இந்த மக்கள் எல்லாம் கிருஷ்ணரை மறந்து இருக்காங்களே, கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்களே, கிருஷ்ண உணர்வு இல்லாம இருக்காங்களே, இந்த ஆதங்கத்தோடைய வெளிப்பாடுதான் சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றினதே. அத்வைத பிரபுதான் பார்த்தார். அத்வைத ஆச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர் எல்லாம் பாக்குறாங்க, மக்கள் கிருஷ்ண உணர்வு இல்லாம இருக்காங்க, பௌதிகத்துல ரொம்ப முன்னேறி இருக்காங்க, புலன்பத்துல மூழ்கி போயிருக்காங்க, வழிபாடுங்கிற பேர்ல ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க, வேத விதிகளை பின்பற்றேன், சாஸ்திரத்தை பின்பற்றேன்னு சொல்லி புலன்பதுக்கான காரியங்களை மட்டும் ஈடுபடுறாங்க. எல்லாத்துக்கும் வேதத்தோட அல்டிமேட் கோல் வந்து கிருஷ்ணா. வேதேச சர்வை ரகமே வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தோத்ததும் கிருஷ்ணா. அதை விட்டுட்டாங்க. அத்வைத பிரபு அழற. அதான் வைஷ்ணவர், அதான் அத்வைத ஆச்சாரியா. அத்வைதன்னா அவர் பகவான் வேறானவர் இல்ல. இந்த அத்வைதாங்கிற வார்த்தை அத்வைதருக்கு பொருந்தும். அத்வைதம் என்னது? ஒண்ணு. அத்வைதம்னா ஒண்ணுதான். ஜீவாத்மா பரமாத்மா வேற வேற. ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு இல்ல. ஆனா அத்வைத ஆச்சாரியர், அவர் பேரு அத்வைதா. ஏன்னா அவர் மகாவிஷ்ணுல இருந்து வேறானவர் இல்ல, அவர் பகவான் இருந்து வேற. அதான் அத்வைதா. அட் த சேம் டைம் இஸ் an ஆச்சாரியா. பிரபா வந்து சொல்லும் போது அத்வைத ஆச்சாரிய பத்தி சொல்லும்போது ஒரு கிளாஸ்ல சொன்னார் பிரபா, Advaita means he's not different from Krishna. At the same time, he's become Acharya. Therefore, it's called Advaita Acharya. அவர் வந்து பகவான்ல இருந்து வேறானவர் இல்ல, அதே சமயம் பக்தி தோண்ட கற்றுக் கொடுக்கறதே வந்தனால இஸ் ஆச்சாரியா. யார் வந்து பக்தி தோண்ட கத்துக் கொடுக்க வராங்களோ ஆச்சாரியர். அப்ப அத்வைதர் எப்படி பாக்குறாரு? அத்வைதர் வந்து மகாவிஷ்ணு. அவர் வந்து வைகுண்டத்துல அமைதியா உட்காந்து ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அவருக்கு இறங்கி வந்திருக்காரு. அவர் வந்தது மட்டும் இல்ல, கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணா வரணுங்கிறாரு. இங்க வந்து லீலை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றார். மாயாப்பூர் ஹவுரா ஸ்டேஷன்ல இருந்து மாயாப்பூர் போற வழியில ஒரு இடம் இருக்கு, பப்ளுன்னு ஒரு இடம். அங்கதான் அத்வைதர் கங்கை கரையில சாலக்கிராம் விக்கிரகம் வச்சுட்டு கங்கா தீர்த்தமும் துளசி நிவேத்தனம் பண்ணி அழற கர்ஜிக்கிறார். சிங்கம் மாதிரி ரெண்டு கை உயர்த்தி கர்ஜிக்கிறார், கிருஷ்ணா கிருஷ்ணா, பகவானே இங்க வாங்க, நீங்க இந்த பூமிக்கு வாங்க. அதான் வைஷ்ணவ். ஏன்னா இங்க பாருங்க, பிரபா தெளிவா சொல்றாரு, கிருஷ்ணரை பற்றி நினைவின்மையாக, அதாவது ரொம்ப கொடுமையான துன்பம். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சிலர் வந்து வேலை கிடைக்கல அது பெரிய துன்பம்னு நினைக்கிறாங்க, சிலர் வந்து இன்னும் வீடு கட்ட முடியல அதான் கொடுமையான துன்பம், கல்யாணம் பண்ண முடியல இதெல்லாம் கொடுமையான துன்பம் இல்ல. ஒரு ஜீவாத்மா அனுபவிக்கிற கொடுமையான துன்பம் என்னன்னா கிருஷ்ணரை மறந்திருப்பதுதான், கிருஷ்ணரை விட்டு பிரிந்து இருப்பதுதான், கிருஷ்ண உணர்வு இல்லாம இருக்கிறதா, அதுதான் கொடுமையான துன்பம் எழுதுறாரு பிரபுபாத். கொடுமையில கொடுமை. ஏன் பிரபுபாத் இது கொடுமையான துன்பம் சொல்றாரு? கிருஷ்ணர் மேல நினைவை இழந்ததுதான் கொடுமையான துன்பம் ஏன் பிரபுபாத் சொல்றாரு? ஹரே கிருஷ்ணா. ஏன் சொல்றாரு? கிருஷ்ணரை நினைவின்மை, கிருஷ்ணரை மறந்துதான் நம்மளுடைய கொடுமையான துன்பம் ஏன் சொல்றாரு? இல்ல இல்ல, இங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க யாருக்கு தெரியும்? கை தூக்கலாம். கிருஷ்ணரை மறந்து நம்ம ஏற்கனவே பகவான் இருந்தோம், அது வந்து பகவான் பொறாமப்பட்டு இங்க வந்ததுனால நம்ம மறக்க கூடாது, எப்பயுமே பகவான் நினைச்சிட்டே. சரி, ஓகே, பகவான் நினைக்கலாம், ஓகே. கிருஷ்ணரை மறந்திருப்பதுதான் இங்க கொடுமையான துன்பம் ஏன் பிரபா சொல்ற? ஈஷானி மாதாஜி. கிருஷ்ண பிரபு, அவங்க மறந்தனாலதான் அந்த பௌதிக இங்க வந்து பிறந்து நம்ம ரொம்ப துன்பப்படுறோம். அதே கிருஷ்ண பிரபு, ரொம்ப இங்க துன்பப்படுறது பகவான மறந்தனாலதான், அதே இங்க வந்து பிறக்கிறோம். அதே சரி, நீங்க பாதி பதில் சொல்லிட்டீங்க.
இவங்க என்ன சொல்றாங்க, மாதாஜி என்ன சொன்னாங்க, கிருஷ்ணாவை மறந்ததுனால தான் ஜட உலகத்துல நம்ம பிறந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த கொடுமையில இப்ப அனுபவிக்கிறோம்ல, இந்த உடல் எடுத்துக்கிட்டு இந்த உடலால துன்பம், மனதினால துன்பம், இயற்கையினால துன்பம், இதெல்லாம் அனுபவிக்கிறோம். சிலர் நண்பனா நினைக்கிறோம், சிலர் எதிரியா நினைக்கிறோம், மான அவமானம் கருதுறோம். இதெல்லாம் எதனால வந்தது? கிருஷ்ணரை விட்டு வந்ததுனாலதான். இது பாதி ஆன்சர். இன்னும் முழுமையான ஆன்சர் என்னது? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆஹ் பிரபு சொல்லுங்க. பகவான் மறந்து இருந்தோம்னா மாயா அம்மாவுக்கு தான் நம்ம சேவை செஞ்சுட்டு இருக்கோம். சரி, ஓகே. மாயனுடைய பிடியில் இருக்கும். சரி, இன்னும் தெளிவான பதில். சந்திரகலா மாதாஜி. கிருஷ்ண பிரபு, நாம இங்க வந்து புலன்களுக்கு சேவை பண்ணிட்டு புலன்களுக்கு சரி, அடிமை புலன்களுக்கு சேவ் பண்றோம். அப்புறம் புலன்களுக்கு சேவ் பண்றோம். அப்புறம் சரி, புலன்பு அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரி, ஓகே. அப்புறம் சரி, அப்புறம் அது தற்காலிகம் தெரியுது, ஆனாலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது என்ன மீனிங்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சு. கிருஷ்ண பிரபு, அந்த பிறப்பு இறப்பு மூப்பு ஆக்சுவலா இந்த 4 வகையான துன்பம் வந்து இந்த உலகம், பௌதிக உலகம் வந்து ஆட்கொள்ளப்பட்டது பிரபு. சோ ஆமா, நம்ம வந்து கிருஷ்ணரை மறந்துட்டு இருந்ததுனால வந்து நம்ம எல்லா வகையான துன்பங்களுக்கும் ஆட்படுறோம் பிரபு. கரெக்ட் தான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். கிருஷ்ணரை மறந்ததுனாலதான் இங்க பிறவி எடுத்திருக்கிறோம். கிருஷ்ணரை மறந்ததுனாலதான் இங்க வந்து நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்துல உழண்டுகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கரெக்ட். ஆனா முழுமையான பதில்னா, நாட் ஒன்லி திஸ் லைஃப், இந்த ஒரு வாழ்க்கை மட்டும் இல்ல, கிருஷ்ணர் மேல நினைவு இழந்ததுனாலதான் லைஃப் ஆஃப்டர் லைஃப் ஆஃப்டர் லைஃப் வி ஆர் சஃபரிங். கிருஷ்ணாவ மேல நினைவின்மையினாலனா, கிருஷ்ணர் நம்ம நினைவுல இல்லாதனாலதான், கிருஷ்ணர் நம்ம மறந்ததுனாலதான் இந்த பிரிவுல மட்டும் இல்ல, லைஃப் ஆஃப்டர் லைஃப் வி ஆர் சஃபரிங். பிறவி தோறும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பாத்தீங்களா? அதனாலதான் பிரபுபா சொல்றாரு, ஒருவனுக்கு கொடுமையான துன்பம் என்னன்னா, கொடுமையான துன்பம் இந்த பிரிவில மட்டும் இல்ல, கிருஷ்ணரை வந்து நினைக்கிற வரைக்கும் இந்த கொடுமை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது நம்மளுடைய கான்சியஸ் வந்து, அதான் பிரபுபா கிருஷ்ணா கான்சியஸ் சொல்றாரு, நம்ம கான்சியஸ் வந்து 100% கிருஷ்ணா கான்சியஸ் ஆகிற வரைக்கும் இந்த கொடுமை தொடர்ந்துகிட்டே இருக்கு. நினைவின்மை கோமா ஸ்டேஜ் என்னது? அன்னைக்கு சொன்ன கோமா ஸ்டேஜ் என்னது? கோவிந்தரை மறந்த நிலை. சோ என்ன பிரபு, கோமா ஸ்டேஜ் என்னது? கோமானா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருப்பாங்க. நோ, எல்லா ஜீவனுக்கும் கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்கும். கோவிந்தனை மறந்த நிலையில இருக்கு. கோமா ஸ்டேஜ்னா கோவிந்தனை மறந்த நிலை. அப்ப இன்னைக்கு எல்லா ஜீவாத்மாக்களும் கோவிந்தனை மறந்த நிலையில தான் இருக்காங்க, கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆனா என்ன, படுக்கையா இருக்குல்ல, ஓடுறாங்க, சாடுறாங்க, நடக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. நாகர்கோவில சொல்ற சாடுறாங்க, இக்கி சாடுறாங்க, ஓடுறது, வேலைக்கு, எங்க ஸ்கூலு காலேஜ், ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆனா கோமா ஸ்டேஜ்ல இருக்கு. காரணம் என்னாச்சு? மாயா அபகிருத ஞானம். அவங்க அறிவை மாயை அபகரிச்சு போயிட்டு. அதனால இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு மீனிங் இருக்கு. ஒருவரது கொடுமையான துன்பம் என்னவென்றால் கிருஷ்ணரை பற்றிய நினைவின்மையே ஆகும். ஆனால் ஒரு தூய பக்தர் அறவிடமும் கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ண பக்தியை எழுப்புவதற்காக எப்பொழுதும் முயல்கிறார். இதுவே அனைத்து துன்பங்களை தீர்க்கக்கூடிய நன்மையானதாகும். அத்வைதர் என்ன பண்ணாரு? மகாபிரபு கூப்பிட்டார். ராமானுஜர் என்ன பண்ணாரு? திருக்கோஷ்டியூர்ல அந்த திவ்ய தேச கோபுரத்து மேல போய் எல்லாரையும் கூப்பிட்டு மகா மாந்திரம் கொடுத்தாரு, ஓம் நமோ நாராயண. அப்ப ராமானுஜர் எப்படி பாக்குறாரு? அவர் குரு சொன்னாரு, நீ வந்து இந்த மந்திரத்தை ரகசியமா வச்சுக்கோ, இந்த மந்திரம் உனக்கு பரமபதம் கொடுக்கும், நீ வைகுண்டம் போயிடலாம். ராமானுஜர் எப்படி பார்த்தாரு? ஓ, இந்த மந்திரம் வைகுண்ட பிராப்தி கொடுக்கும்னா நான் மட்டும் ஏன் போகணும்? கோபுரத்து மேல, கோயில் மேல, அந்த கோபுரத்து மேல ஏறி அங்க இருந்து இந்த காம்பவுண்டுக்கு மேல இருந்து சொல்ற எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த நாராயண நாம சொல்லுங்க, நீங்க வைகுண்ட பிராப்தி அடைவீங்க. நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த ராமானுஜர் சொன்ன இடத்துக்கு நேர கீழே குருவோடைய வீடு, அவருடைய ஆசிரமம். அவரு காதுல விழுந்தது. கோபமா வந்தாரு. ராமானுஜா என்ன காரியம் பண்ணாரு? உன்கிட்ட மந்திரத்தை ரகசியமா கொடுத்தா நீ ஊரெல்லாம் மேடை போட்டு சொல்லிட்டேன். அவருக்கு மந்திரத்தை ரகசியமா கொடுத்தா நீ ஊரை கூட்டி சொல்லிட்ட. இதனால என்ன ஆகும் தெரியுமா? நீ குருவோடைய வார்த்தையை மீறி இருக்க. ராமானுஜர் சொன்ன, ஆமா குரு மகாராஜ், நான் உங்க வார்த்தையை மீறிட்டேன், நான் நரகத்துக்கு தான் போவேன், நல்லாவே தெரியும் நான் நரகத்துக்கு போறேன். நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனா பரவாயில்ல, இவ்வளவு பேர் வைகுண்டம் போவாங்களே. அப்படியே கட்டி தள்ளிவிட்டார். நீதான் ஆச்சாரின்னு சொன்ன.
குரு வச்ச பரீட்சையில ராமானுஜர் வெற்றி பெற்றார். அதனால வைஷ்ணவர் எப்பவுமே மற்றவங்களுடைய நன்மைக்கு மட்டுமே கருத்தில் போட்டிருக்காரு. வைஷ்ணவர் எப்பவுமே மற்றவங்க துன்பப்படுறதுல இருந்து அவங்களை எப்படி விடுவிக்கலாம்னு பாக்குறாரு. இத பிரகலாத சொல்றாரு நரசிம்மர்ட்ட 7th கேண்டோல. பிரகலாத் என்ன சொல்றாரு, பகவான் எனக்குன்னு கவலை ஒண்ணும் இல்லை, எனக்கு தனிப்பட்ட கவலை எதுவும் இல்லை. அப்படி எனக்கு ஏதாவது கவலைன்னு ஒண்ணு இருக்குன்னா இந்த முட்டாள்களை எப்படி இந்த பௌதிக வாழ்க்கையில விடுவிக்கிறதா என் கவலையா இருக்கு. சோச்சே விமுத சேதசா, ஜட உலகத்துல பௌதிக வாழ்க்கையில புலம்பத்துல மூழ்கி போய்கிற ஜீவன்களை எப்படி விடுவிக்கிறதா என்னோட கவலையா இருக்கு. அதுதான் பிரகலாதனுடைய கவலை. அவருக்குன்னு பஸ்ல இந்த கவலை இல்லை. ஆனா அவருடைய கவலை என்னது, இந்த ஜீவாத்மாக்களை எப்படி விடுவிக்கிறது, எப்படி பகவான் அழைச்சின்னு போறது. பிரகலாத் மகாராஜ், அத்வைத ஆச்சாரியா, அப்புறம் ராமானுஜாச்சாரியா, ஸ்ரீல பிரபுபாதா எப்படி பாக்குறாரு, என் குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு, நீ கிருஷ்ண பக்தி மேற்கத்திய நாட்டுல பிரச்சாரம் எப்ப சொன்னாரு? அவரு இளைஞனா இருந்தப்போ சொன்னார். அவர் இளைஞனா இருந்தப்போ சொன்னது, நீ கிருஷ்ண பக்தியை மேலை நாட்டுல பிரச்சாரம் பண்ணு. கல்லூரிக்கு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் கல்யாணம் நடந்தது, ஃபேமிலி எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா அது செய்ய முடியல. ஆனா பிரபுபாதா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அது எப்போ ஒரு மைண்ட்ல இருந்துட்டாரு, என் குருமார் சேவை கொடுத்திருக்காரு. அப்ப என்ன அர்த்தம், பிரபுபாதா பாக்குறாரு, இந்த மக்கள் எல்லாம் கிருஷ்ணரை மருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரபுபாதர் மேற்கத்திய நாட்டு போனது சுத்தி பாக்குறதுக்கு இல்ல. நம்ம எல்லாம் வெளிநாடு போல சுத்தி பார்ப்போம். சிலர் வெளிநாடு போறது சுத்தி பாக்குறதுக்காக போவாங்க, அந்த நல்ல அழகான இடங்கள்லாம் பார்க்கணும். சிலர் சம்பாதிக்கிறதுக்காக போறாங்க, சிலர் புலன்பாடு வைக்கிறதுக்காக போறாங்க. பிரபுபாதரும் போனார், உலகம் முழுவதும் சுத்தினார். ஆனா அது சுத்தி பார்க்கறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ புலன்பாடு வைக்கிறதுக்கா இல்ல, அங்க இருக்கிற ஜீவன்களை எல்லாம் விடுவிக்கிறதுக்காக போனார். அதான் பிரபுபாதர் சொன்னார் அங்க இருக்கிற இந்தியர்கள்ட்ட, நீங்க எல்லாம் இங்க வேலை பார்க்க வந்திருக்கீங்க, நான் வேலை பார்க்க வரல, நான் உங்களுக்கு வேலை கொடுக்க வந்திருக்கேன். நீங்க எதை விட்டுட்டு வந்துட்டீங்களோ, நீங்க அங்கிருந்து இங்க வந்துட்டீங்க, எதை விட்டுட்டு வந்தீங்க, நீங்க கிருஷ்ண உணர்வு விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் பிச்சை எடுக்க வரல, நான் பிச்சை போட வந்திருக்கேன். I'm not came for your begging. I give charity. You can give charity Krishna to anyone, anywhere. பிரபுபாதர் கிருஷ்ணர் கொடுக்கறதுக்காக போனார், அங்கிருந்து எதை எடுத்துட்டு வர்றதுக்காக போல. அதுதான் ஆச்சாரியர். அவ பாருங்க, எப்பவுமே என்ன பண்றாங்களாம், கிருஷ்ண பக்தியினை எழுப்புவதற்காக, தூய பக்தர் அனைவரிடமும் கிருஷ்ண பக்தி எழுப்புவதற்காக எப்போதும் முயல்கிறார். எப்பவுமே திங்க் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி இவங்களை கிருஷ்ணாவசத்துல கொண்டு வரலாம். இதுவே அனைத்து துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய நன்மையாகும், நன்மருந்தாகும். எல்லா துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய நன்மருந்தாகும். மெடிசின், பவ ஔஷதி, எல்லா துன்பத்துக்கும் மருந்து. அடுத்து என்ன சொல்றாரு, அந்தர்பகி சாமலம் அப்ஜநேத்ரம் ஸ்வபூருஷேஷானுகிரஹீத ரூபம் பௌத்ரஸ்த ஸ்ரீலலான லலாமம் திருஷ்டா சயாத் குண்டல மண்டிதானனம். என்ன நடக்குது இப்போ? கஷ்யபர் சொல்றார் பிரகலாத் மகாராஜ், ஜெய ஜெகநாத் சுவாமிக்கு, எழில் மிக்க லட்சுமி தேவியை துணைவியாக அடைந்திருக்கும் முழுமுதற் கடவுளை அகத்திலும் புறத்திலும் உனது பேரனால் காண முடியும். பக்தன் விரும்பும் வடிவத்தை பகவானால் மேற்கொள்ள முடியும். அவரது அழகு திருமுகத்தை செவிக்குண்டலங்கள் மேலும் அழகு செய்யும். எப்படி? பிரகலாத் மகாராஜா உள்ளும் புறமும் பகவான் பார்த்துட்டே இருக்கார். அந்தர் பகீர் அவஸ்திதம், கிருஷ்ணா உள்ளும் இருக்கார், புறமும் இருக்கார். பிரகலாத் மகாராஜ் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காரு. முழுமுதற் கடவுளை உள்ளும் புறமும். அதனாலதான் பிரகலாத் மகாராஜா எப்பவுமே பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அகத்திலையும் பகவானை பார்க்கிறார், புறத்திலையும் பகவானை பார்க்கிறார். அவரு பகவான் இல்லாம எதையும் பார்த்தது இல்லை. அது பின்னாடி நடக்க போறது சொல்றாரு கஷ்யபர். நம்ம பேரக்குழந்தை எப்படி இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் பகவான் விரும்பும் வடிவத்தை, பக்தன் விரும்பும் வடிவத்தை பகவானால் மேற்கொள்ள முடியும். அவரது அழகு
திருமுகத்திற்கு செவிக்குண்டலங்கள் மேலும் அழகு சாய்த்தன. இதுதான் டிவோட். ஒரு வைஷ்ணவர் வந்து மகீனசிமா ஹிருதய நரசிம்மா, நரசிம்மா ஆதியும் சரணம் புறம். நரசிம்மர் எங்க இல்ல? அவர் உள்ளும் இருக்கார், புறமும் இருக்கார். பகவான் எங்க இல்ல? அவர் இல்லாத இடமே இல்ல, அவருக்கு எல்லையே இல்லை. பகவான் இல்லாத இடமும் இல்ல, அவருக்கு எல்லையும் இல்லை. பொருளூர்ல புரோப்பா என்ன சொல்றாரு, பிரகலாத மகாராஜா எப்பவுமே தியானத்தின் மூலம் பகவானை உள்ள மனசுக்குள்ளேயும் பார்த்தாரு, அந்த மனதுக்குள்ள இருக்கிற பகவானை நேரடியாவும் பார்த்திருக்காரு. எப்படி பார்க்க முடிஞ்சது? கிருஷ்ண உணர்வு நிலையில், அதாவது இந்த நேரடி பார்வையானது ஒருவன் கிருஷ்ண உணர்வு நிலையில் உயர்வடையும் பொழுது மட்டுமே சாத்தியமாகும். கிருஷ்ணாவை உள்ளம் புறமும் நம்ம பார்க்கணும்னா கிருஷ்ண உணர்வுல உயர்வடையணும். நம்ம எங்க தொடரணுமோ அங்கேயும் நிக்க கூடாது. கிருஷ்ண கான்செப்ட் ப்ராக்ரஸ் ஆகணும். கிருஷ்ண உணர்வு உயர்வடையும் பொழுது அது சாத்தியமாகும். கிருஷ்ண உணர்வு உயர்வடைறதுன்னு என்னது? கிருஷ்ண உணர்வு உயர்வடைறதுன்னு என்னது? இந்த தெய்வீகமான குணங்கள் வளரணும், தூய்மை அடையணும். இதயம் தூய்மை அடையாம இதயத்துக்குள்ள இருக்கிற இதயத்துல நம்ம இதயத்துல கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு, நம்மளால உணர முடியுதா? ஏன்னா நம்ம இதயம் இன்னும் தூய்மை அடையல. முதல்ல நான் ஆத்மானே இன்னும் உணரல, அப்புறம் பரமாத்மாவோட. முதல்ல நான் இந்த உடம்புல ஆத்மாங்கிறத ரியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆத்மா கூட பரமாத்மா எப்படி இருக்காங்கிற ரியலைசேஷன் வரும். அதுக்கப்புறம் அந்த பரமாத்மா நேருக்கு நேரா பார்க்க முடியும். அப்படின்னு போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு. முதல்ல நான் இந்த உடம்புல ஆத்மாங்கிற தளத்துல செயல்பட ஆரம்பிக்கணும். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. அதனாலதான் பிரபுபார் திரும்ப திரும்ப எழுதுறாரு. பகவத்கீதா, பாகவதம், லெக்சர்ல எல்லா இடத்தையும் யூ ஆர் நாட் தி பாடி, யூ ஆர் நாட் தி பாடி அப்படி மண்டையில ஆணி அடிச்சு அழுத்தமா ஏத்தணும். இந்த உடம்புல ஆத்மா. அது நாலேஜ் மட்டும் பார்த்தாது, பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். நான் அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேன், பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல என்ன கசி கூட ஆத்மா பத்தி பேசினார். ஆனா விஷ்ணுவை பழிவாங்குவேன். அதான் அவருடைய ரியலைசேஷன். அவர் கடவுள் இருக்காருன்னு தெரியுது, ஆத்மா பத்தி தெரியுது, ஆனா போய் அகங்காரம். அப்போ ஊனக்கண்களால் கடவுள் பகவானை காண முடியாது. முழுமுக கடவுளுக்கு பல்வேறு வகையான நித்தியமான வடிவங்கள் இருக்கின்றன. அதை இந்த ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. ஒரு தூய பக்தன் நித்தியமான வடிவங்களை ஏதேனும் ஒன்றெடுத்து மிகுந்த பற்று வைக்கிறார். பகவானுடைய ரூபத்து மேல நமக்கு பற்றுதல் வரணும். அதான் விக்கிரக சேவையெல்லாம் பண்றோம். பக்திங்கிற மை பூசப்பட்ட கண்ணாலதான் பார்க்க முடியும். அதனாலதான் நிறைய பேர் சவால் விடுறாங்க, கடவுளை காமிங்க பார்க்கலாம், கடவுள் இருக்காரா, கடவுளை காமிங்க. ப்ரோப்பா சொன்னார், என்னால காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாது. ஏன்னா பார்க்கறதுக்கான கண்ணு உங்ககிட்ட இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அர்ஜுனன் விஸ்வரூபம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். பகவானுடைய விஸ்வரூப தோற்றத்தை அர்ஜுனன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த விஸ்வரூப தோற்றமே பௌதிகமானதுதான். அந்த தோற்றத்தை பகவான் சொல்லி இந்த கண்ணால் உன்னால் பார்க்க முடியாதுன்னு. பகவானுடைய ஜட தோற்றம், பௌதிக தோற்றத்தை விஸ்வரூபத்தை இந்த கண்ணால் உன்னால பார்க்க முடியாது. உனக்கு நான் ஒரு கண்ணு கொடுக்குறேன், அதுலதான் நீ பார்க்க முடியும். ஞான சக்ஷுஷு. அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை எப்படி இந்த கண்ணால பார்க்க முடியும்? பகவானுடைய பௌதிக தோற்றத்தை இந்த கண்ணால பார்க்க முடியாதுன்னா பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை எப்படி இந்த கண்ணால பார்க்க முடியும்? அது பக்தியில லயத்து போனாதான் பார்க்க முடியும். பக்தியில லயத்து போனா உள்ளியும் பார்க்கலாம், வெளியிலையும் பார்க்கலாம். குலோப் ஜாமுன், ரசகுல்லா எல்லாம் எப்போ நல்லா இருக்கும்? அது நல்லா பாகுல ஊறணும். அது பாகுல ஊற ஊற அது டேஸ்ட் அதிகமாகும். ஊறுகாய் போடுறாங்க இல்லையா, லெமன் ஊறுகாய் போடுறோம், எலுமிச்சம்பழம் ஊறுகாய். எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போட்ட அன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் இருக்கு. போட்ட அன்னைக்கே சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கு. அந்த ஊறுகாய் அது நல்லா ஊறணும். அந்த ஊறுகாய் ஊறி 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 அது ஊற ஊற டேஸ்ட் அதிகமாயிட்டு. இந்த மாதிரி பக்தியில லயிச்சு போகும். பக்தியில லயிச்சு போக போகத்தான் நமக்கு என்ன ஆகும்? கிருஷ்ண உணர்வு அதிகரிக்கும். கிருஷ்ண உணர்வு அதிகரித்தால் மட்டும்தான் கிருஷ்ணாவை நம்மளால பார்க்க முடியும். அப்புறம் இங்க ஒருவர் மனம் போன போக்கில் பகவான் வடிவத்தை கற்பனை செய்வதோ, அருவ பிரம்மா கருதுவதோ, இந்த பக்தர் அல்லாத விரும்புறமான வடிவத்துல பக்தர் விரும்புறது இல்ல. பக்தர் எப்பவுமே பகவானை சச்சிதானந்த ரூபத்தில் தான் பார்க்க ஆசைப்படுறாங்க.
ஆனா பக்தர் அல்லாதவனால பகவானுடைய வடிவத்தை நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு பிரபுபாதர். இதான் பாயிண்ட். அப்ப கிருஷ்ணாவை பார்க்கணும்னு சொன்னா கிருஷ்ணா தூய்மையானவர், நான் தூய்மையாகணும். தூய்மை அடையாம கிருஷ்ணாவை பார்க்க முடியாது. அப்ப பக்தி தொண்டு எதுக்காக? தூய்மை அடைவதற்காக. பக்தி தொண்டுல பண்ணக்கூடிய ஒரு செயலும் நம்ம தூய்மைப்படுத்துறதுதான். பாகவதம் கேட்கறது தூய்மை அடையும், பாகவதம் படிக்கிறது தூய்மை அடையும், நாம ஜெபம் பண்றது தூய்மை அடையும், வைஷ்ணவி சேவை பண்றது தூய்மை அடையும். இப்படி ஒரு சர்வீஸும் நம்மளை பியூரிஃபை பண்ணிட்டே இருக்கு. எப்ப நம்ம கம்ப்ளீட்டா பியூரிஃபை ஆகிறோமோ அப்போ நம்ம இதை ரியலைஸ் பண்ணணும். பிராக்டிக்கலா கிருஷ்ணர் என் கூட இருக்காரு, கிருஷ்ணர் என் இதயத்துல இருக்காரு, கிருஷ்ணர் எனக்கு முன்னாடி இருக்காரு. இத பிரகலாதர் பக்தியில லாய்ச்சி போயிருந்தாரு. அதனாலதான் சொன்னார் தூண்ல இருக்காருன்னு சொன்னார். எங்கடா விஷயம்னா தூண்ல இருக்காரு. ஆமா தூண்ல இருக்காரு. ஏன்னா பிரகலாத் மகாராஜ் தூணுக்குள்ளேயும் பகவானை பார்த்தாரு. இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொல்றோம் இல்லையா, அது நம்ம வார்த்தையில சொல்றோம். பிரகலாதர் பார்த்தாரு. இதுதான் பிரகலாத் நமக்குள்ள வித்தியாசம். ஏன் பிரகலாதரால் பார்க்க முடிஞ்சது? அவர் கிருஷ்ண உணர்வில் லயத்து இருந்தார். கிருஷ்ண உணர்வுல லயத்து இருந்தார். கிருஷ்ண உணர்வுல மூழ்கி இருந்தார். ஏன் பிரபுபாதர் இவ்வளவு சர்வீஸ் கொடுத்திருக்காரு நமக்கு சொல்லுங்க? ஏன் பிரபுபாதர் இவ்வளவு சேவை கொடுக்குறாரு? நாம ஜெபம் பண்ணணும், பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், பக்தருக்கு சேவை பண்ணணும். 24 மணி நேரம் பத்தாது. ஏன் பிரபுபாதர் இப்படி நம்மளை என்கேஜ் பண்றாரு? ஏன் பிரபுபாதர் இவ்வளவு வழிகள் சொல்லி கொடுத்திருக்காரு? ஏன்னா நம்ம கிருஷ்ண உணர்வு லயக்கணும். ஏன்னா நம்ம கிருஷ்ண உணர்வு லயிச்சா மட்டும்தான் சாத்தியம். அதுக்குதான் இவ்வளவு வெரைட்டி ஆஃப் சர்வீஸ். ஏன்னா ஒரு சர்வீஸ் ஒழுங்கா நம்ம பண்ண மாட்டோம்னு தெரியும். ஹரிதாஸ் தாக்குற மாதிரி உட்காந்து சாண்டிங் பண்ணி பண்ணுவோமா நம்ம? அதனாலதான் பிரபுபாதர் என்ன பண்ணாரு? அட்லீஸ்ட் 60 குறைந்தபட்சம் 16 மாலை சொல்லுங்க, பாகவதம் படிங்க, பாகவதம் கேளுங்க, விக்கிரகத்துக்கு சேவை பண்ணுங்க, புத்தக விநியோகம் பண்ணுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, திருவிழாக்களை பண்ணுங்க, கோயில்கள் கட்டுங்க. இப்படி பிரபுபாதா நம்மளை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆன்மீக குரு அதுல எக்ஸ்பர்ட்டா. காலையில பாடுறோம், ஸ்ரீ விக்கிராரா தனமன் சிங்கார மஞ்சர மாத்திரம். விக்கிரக சேவையில இதெல்லாம் குரு சீடரை ஈடுபடுத்துறாரு. அது ரொம்ப எக்ஸ்பர்ட். அப்ப என்ன ஆகும்? சீடர் பகவானுக்கு சேவை செய்ய குருவுடைய வழிகாட்டுதல் நம்ம கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண என்ன ஆகும்? கொஞ்சமா கிருஷ்ணன் மேல அட்டாச்மெண்ட் டெவலப் ஆகும். கிருஷ்ணா மேல அட்டாச்மெண்ட் டெவலப் ஆகணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு சினிமா போறாருன்னா அந்த நடிகர் மேல அட்டாச்மெண்ட் இல்லாம அந்த சினிமா போய் பாப்பாரா? எனக்கு இந்த நடிகரை பிடிக்கலன்னு சொன்னா படத்தை யாரும் போக மாட்டோம். அப்ப என்ன அவர் மேல ஒரு அட்டாச்மெண்ட் டெவலப் பண்ணிருக்கேன். அவருக்காக எதுவும் செய்வோம், நான் தீக்குளிப்பேன், அதெல்லாம் சொல்லுவோம், நான் உயிரோட தயாரா இருக்கு. அப்ப பௌதிகத்துல ஒரு சாதாரண மனிதன் மேல எவ்வளவு பற்றுதல் வரும்போது அப்ப கிருஷ்ணர் மேல நமக்கு எவ்வளவு பற்றுதல் வரணும். அப்படின்னா நம்ம கிருஷ்ணா பத்தி நிறைய கேட்கணும். கிருஷ்ண உணர்வு லயக்கணும். கிருஷ்ண உணர்வு லயக்காத வரைக்கும் நமக்கு கிருஷ்ணவை ரியலைஸ் பண்ண முடியாது. சாண்டிங் சின்சியரா பண்ணும். அப்பதான் அதுல கிருஷ்ணர் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும், டேஸ்ட் பண்ணணும். ரசோகம் அப்சு கவுந்தேயா பிரவாம்சி சசிசூரியோ பிரணவ சர்வ வேதேஷு தப்தகே பௌருஷன். அர்ஜுனா, நீரின் சுவையும் நானே. தண்ணி குடிக்கும்போது ஞாபகம் வரணும் கிருஷ்ணரை. ஓ, இந்த டேஸ்ட் கிருஷ்ணா என் தாகத்தை போக்குறேன். சந்திரனை பார்க்கும்போது கிருஷ்ணா, சூரியனை பார்க்கும்போது கிருஷ்ணா, சந்திர சூரிய வெளிச்சம் நானே. பிரணவம் ஓம்காரம், ஓம்கிற மந்திரத்தை கேட்ட இது கிருஷ்ணா. அதனாலதான் கிருஷ்ணா என்ன சொல்ற? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினி சுனீச்சைவ சுபாக்கைச்ச பண்டிதா சமதர்ஷினா. ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது, நாயத்தினும் சண்டால், யானை, பூனை, குதிரை, மனுஷன், தேவர்கள் எல்லோரையும் சமநோக்கில பாக்குறாரு. எல்லா இதயத்துக்குள்ளும் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறாங்க. அந்த குணம் வந்தா மட்டும்தான் நமக்கு இந்த தேசம் போகும். யார பார்த்தாலும் ஏன் பிரகலாதருக்கு நண்பன் எதிரி கிடையாது? ஏன் பிரகலாதருக்கு எதிரி கிடையாது, பகைவன் கிடையாது, துவேஷம் கிடையாது? அவர் யார பார்த்தாலும் இதயத்துக்குள்ள கிருஷ்ணர் பரமாத்மாவை பாக்குறாரு. அந்த ஜீவா ஆத்மாவை கிருஷ்ணருடைய ஒரு சிறிய அம்சமா பாக்குறாரு. அதுதான் அவருடைய பார்வை. நம்ம பார்வை எடுத்தோடனே தப்பாதான் தெரியும். நம்ம ஒருத்தரை பார்த்தோடனே தப்பா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம்.
அந்த விஷனை மாத்தணும், அந்த பார்வையை மாத்தணும். அந்த பார்வையை மாத்திட்டு யாரை பார்த்தாலும் இவங்க கிருஷ்ணனுடைய அம்சம், கிருஷ்ணனுடைய இந்த ஆத்மா கிருஷ்ணனுடைய அம்சம், இந்த ஆன்மா இதயத்திலே கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு, அப்படி பார்க்கணும். ரைட். சோ மேலும் இங்க மைத்திரர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கஷ்யபர் வந்து பிரகலாத தெய்வீமான குணங்களை புகழ்றாரு. அதுக்கப்புறம் மைத்திரேயர் சொல்றார், ஸ்ருத்வா பாகவதம் பௌத்ரம் அமோததி புருஷம் புத்திரயோச்சவதம் கிருஷ்ணாத் தித்வாசி மகாமனக. இப்போ திதி ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். ஏன் திதி ரொம்ப சந்தோஷப்படுறா? மைத்திரேய முனிவர் கூறினார், தனது பேர குழந்தை மிகச்சிறந்த பக்தனாக விளங்குவார் என்றும் தனது புத்திரர்கள் பகவானால் கொல்லப்படுவார், கிருஷ்ணரால் கொல்லப்படுவார் என்று கேட்டவுடன் திதி அகத்தினுள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். யாராவது எந்த அம்மாவது பிள்ளைகள் இறந்து போறது மகிழ்ச்சி அடைவாங்களா? கொல்லப்படுவாங்கன்னா? என் பிள்ளைங்க வந்து கிருஷ்ணரால கொல்லப்படுவாங்கன்னு சொன்னா மகிழ்ச்சி அடைவாங்களா? ஆனா திதி சந்தோஷப்படுறா. ஏன் காரணம் என்னது? என் பிள்ளைகள் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டு மோட்சம் அடைய போறாங்க. நல்லவேளை பிராமண சாபத்துக்கு ஆளாகி நரகத்துக்கு போகாம இருந்தாங்க. என் பிள்ளைங்க நரகத்துக்கு போக போறது இல்ல, கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டு மோட்சம் அடைய போறாங்க. அப்போ பகவான் பாரபட்சமே கிடையாது. கிருஷ்ணர் ஒருத்தர் கொண்டாலும் சரி, கிருஷ்ணர் ஒருத்தர் தண்டிச்சாலும் சரி. அதான் நேத்து பேசணும். கிருஷ்ணர் வந்து ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணாலும் சரி, கிருஷ்ணர் ஒருத்தர் வந்து வதம் செஞ்சாலும் சரி, ரெண்டுமே கருணை தான். ரெண்டுமே கருணை தான். ப்ரோப்பா பொருள் அழகா எழுதியிருக்காரு. பகவான் கையில கொல்லப்படுறதுக்கு ஒருத்தர் பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்ப இரண்யாசின் இரண்யகசிபு அசுரங்களா திதியோட கர்ப்பத்துல தோன்றினாலும், இரண்யகசிபு நரசிம்ம தேவராலும் இரண்யாக்ஷன் வராகமூர்த்தி கையாலும் கொல்லப்பட்ட மோட்சம் அடைஞ்சார். பிரகலாதன் பகவானுக்கு பக்தனாந்து இன்னைக்கு அவர் புகழ் பாடிட்டு. ஹரே கிருஷ்ணன். சோ இதான் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தேசம் கொள்றதெல்லாம் போய் நான் வந்து யார்கிட்டையும் தேசம் கொள்ளக்கூடாது, யார் மேலேயும் பொறாமை கொள்ளக்கூடாது, யாரும் பகைமை பாராட்டக்கூடாது. அந்த எண்ணத்தையே கைவிட்டுறணும், அப்படி அழிச்சிடணும் இதயத்துல இருந்து. அப்படின்னா நம்ம கிருஷ்ண உடவுல இன்னும் தீவிரமாகணும். எல்லாமே கிருஷ்ணரோட சம்மந்தப்படுத்தி பார்க்கணும், எல்லாமே கிருஷ்ணருடைய கருணையா பார்க்கணும், எல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாட்டு நடக்குதுன்னு பார்க்கணும். கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது, கிருஷ்ணருடைய விருப்பம் இல்லாம எதுவும் நடக்காது, கிருஷ்ணருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. அதனால கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும், அவரோட போய் நான் நித்தியமா அவருடைய ஆனந்தம் அனுபவிக்கணும்னு சொன்னா எல்லாம் நான் இந்த எண்ணங்கள் இருந்து அழிக்கணும். மனசுல இருந்து வேஷம் கொள்றது, பகைமை பாராட்டுவது, பக்தர்கள் இருந்து விலகி இருக்கிறது, அதெல்லாம் வந்து அழிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.